விளைச்சல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். நீ பார்த்தீங்களாக்கும் ஈத் விளாக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஈத்துக்கு முதல் நாள் எடுத்தது. முதல் நாள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோமாக்கும். நம்ம ஈத் அன்றைக்கி வந்து பிரியாணி செய்கிறதுக்கோ சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தனால நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். அது மெயினாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதனால் வந்து நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கிறதுக்காண்டி பூண்டு இஞ்சிலாம் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து நாங்கள் உரிச்சு எடுத்துவிட்டோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மாவு நான் தோசைக்கு வந்து காலையிலே வந்து அரைச்சி ஊற வச்சாச்சு. அதையும் மாவு ஆட்டிலன்னு சொல்லிட்டு மாவு ஒரு சைடு மாவு ஆட்டிகிட்டு இருந்தேன். இப்போ மாவு ஆட்டிருக்கும்போது நாங்கள் பூ வேறு வாங்கி வச்சுருந்தோம். ஏன்னா நான் என்ன சொல்கிறது, ஈத்து முதல் நாளைக்கு பூ வந்து விற்பாங்க. பக்கத்துல ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து கொண்டு வருவாங்க. ஈத்து டயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு நூறு பூ மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப வேணால் கெட்ட முடியாது, வேலை வேறு அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி சைடில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு உரிச்சு வச்சுருந்தேன். இதே வேறு அரைக்கணும், பூ வேறு கெட்டணும். பார்த்தீங்கன்னா பூ வந்து கட்ட போகிறோம். என் மாவு வந்து ஆடிக்கிட்டு இருக்குது. இப்போ மல்லிகைப்பூவும் கனாமரம் மல்லிகைப்பூ வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் 100 பூ வாங்குவாங்க. கிட்ட டைம் ரொம்ப ஆகும். இன்றைக்கி வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் சினிரா மதானி வச்சிட்ருக்காங்க. கோன் இப்போ தான் வச்சிட்ருக்காங்க. வச்சு முடிச்சப்போ எப்படி டிசைன் இருக்குன்னு சொல்லுங்கள். சினிரா ஹாய் சொல்லு சினிரா. இங்கே பாரு சினிரா மாமியை. பூ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூ கட்டியிருக்கேன், கொஞ்சம் இருக்குது. இங்கே வந்து சினிராவுக்கு மருதாணி கோன் வச்சுட்டா காட்டியா 1 கிலோ வச்சாச்சு. காட்டு பார்க்கலாம், காட்டு மிஸ் பண்ண கோன் வச்சாச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கோ மாவு ஆட்டிக்கிட்டு உளுந்து தோண்டிட்டேன், அரிசியை கொஞ்சம் போட்டிருக்கேன். நீ அதை தோண்டிட்டு மாவு தோண்டிட்டு வாங்க வர சொல்லிட்டாங்க. நான் மாஸ் படிக்கணும், இன்னும் வேலை அதிகமாக இருக்குது. நான் என்னென்ன செய்கிறேங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ கேட்ச் பண்ணுறேன். மாவு ஆட்டியாச்சு. பூ கட்டினோம்னே கொஞ்சம் இருக்குது, அதை போய் கட்டணும். அவ்வளோதான், மாவு தோண்டி வச்சாச்சு. உடனே மாவு ஆட்டுற வேலை முடிஞ்சிச்சு. இது இவ்வளோ மழையை பெய்யலைங்க. கரெக்டாக நோம்பு முடிய டயத்தில் வந்து நாளைக்கு பிறந்தாலும் இன்றைக்கி மழை பெய்யுது வெளியே. சீராவுக்கு மருதாணி வச்சு இங்கே பாருங்க, காஞ்சே போச்சு. நல்லா பிடிச்சிச்சு மருதாணி வந்து. ஒரு வழியாக வந்து சீரா மருதாணி வச்சாச்சு. நாங்கள் இங்கே ஒருபடியாக பூ கட்டி முடிச்சாச்சு. கண்ணாமரத்தை கட்டியாச்சு. கண்ணாமரம் மல்லிகைப்பூ கட்டிட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நாளைக்கு சூப்பராக நல்லா மலர்ந்து அழகாக இருக்கும் பூவு. இப்போ இஞ்சி பேஸ்ட் அப்படி அரைச்சி எடுத்துடலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்கிட்டு வந்தோம். வசீம் வந்து நோம்பு கஞ்சி வச்சு சர்வத்து வச்சு வடை வச்சு நாங்கள் வந்து நோம்பு திறந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து நைட்டு மருதாணி வச்சிச்சு. அதை அவங்களுக்கு காட்டிக்கிட்டே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல. அரைங்கமாக வச்சிருக்கும் போது அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி காட்டு பார்ப்பாங்கன்னு கையை காட்டுச்சு. அது ஃபுல்லாக வைக்கலை. அப்போது நான் எடுக்கவே இல்லை. இப்போ மணி நோம்புலாம் திறந்துட்டு டயர்டாக இருந்துச்சா கொஞ்சம் உட்காந்துருக்கோம். 10 மணி ஆச்சு. 10 மணி ஆகும்போது சரி, இது வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மடக்கு பூரின்னு சொல்லுவோம். இதே வந்து சென்னை பக்கத்தில் தான் சோமஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து மடக்கு பூரி தான் நாங்கள் சொல்லுவோம். அதுக்காண்டி சரி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்து சோமஸ்க்காண்டி நாங்கள் மாவு பிசைய போகிறேன். நான் 1 கிலோ மாவு சேர்த்துருக்கேன். அதையே எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுங்க. நைட்லாம் தூங்கவே இல்லை. ரொம்ப முழிச்சிருந்து எல்லா வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு டைம் வேறையா, அதனால் செம்ம தூக்கம் வந்துச்சு. சரி எப்படியாவது நம்ம வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிஞ்சளவு வீடியோ எடுத்திருக்கேன். பர்ஃபெக்டாக எதுன்னு தெரில, என்னால் என்ன முடியுமோ அந்தளவு நான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா இன்னும் வர்ற ஈத் பிறநாளுக்கெலாம் நான் சூப்பராக உங்களுக்கு வீடியோ எடுப்பேன். இது எண்ணெய் வந்து நல்லா காய வச்சு நான் ஊற்றிக்கிட்டேன். என்கிட்ட அது வந்து அந்த பூரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நான் மாவு பிசைஞ்சேன்.
இது ரொம்ப டைம் எடுத்துருச்சுங்க. ஏன்னா குட்டி குட்டியாக போட்டு போட்டு எடுக்கணும்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு இது ஃபஸ்ட்டு போகிறதுக்கே. நான் குலோப் ஜாமுன் செஞ்சேன், அந்த டயத்தில் வீடியோ எடுக்க முடியல. ப்ரெட் அல்வா பண்ணேன், வீடியோ எடுக்க முடியல. எனக்கு கரண்ட் வேறு போயிடுச்சு. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு நைட்டில் கரண்ட் போயிட்டு இருந்துச்சு. அதனால் சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது நைட்டில்னால கொஞ்சம் கரண்ட் போகாமல் இருந்தனால அதை வீடியோ மட்டும் கேட்ச் பண்ணேன். நான் 4 மணிக்கு எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய கரண்ட் போயிட்டு இருந்துச்சு. என்னால் வீடியோ எடுக்கவே முடியலை என்னால். வச்சு பிசைஞ்சிட்டு அது நல்லா அடித்து பிசைஞ்சுக்கணும். அடித்து பிசைஞ்சிட்டு லைட்டாக ஆயில் தடவி மூடி வச்சிட்டோமாக்கும். அப்புறம் நம்ம வந்து உருண்டை போட்டு நம்ம இழுத்துற வேண்டியதான். நான் இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கும் ஜிலேபி வச்சு தான் இந்த பூரி செய்ய போகிறேன். ஜிலேபி, தேங்காய் பூ, உடச்சகல்ல வந்து ஜிலேபி முடிஞ்சவொன்னே வந்து உடச்சகல்ல வச்சு நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் போட்டு துருவி எடுத்துக்கிற போகிறேன். தேங்காய் வந்து துருவூரில் தான் எடுப்பேன். அது ரொம்ப டைம் ஆகும். இதனால் தேங்காய் உடச்சி தேங்காய் பத்தையை எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிவிட்டு மிக்சி கப்பில் போட்டு நான் ஒன்றெல்லாம் அப்படியே துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக போட்டு மிக்சி கப்பில் துருவி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம முழு தேங்காய் வந்தால் நம்ம வந்து கைட்டி துருணுமாக நல்லாயிருக்கும். இது வந்து குட்டி குட்டி தேங்காய் அதனால சரி வேணாம், நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சிலேயே வந்து 2 துருவிலாம்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு துருவி எடுத்துக்கிட்டேன். முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நான் அப்படியே வந்து மடக்குப்பூவில் சேர்க்காமல் லைட்டாக வந்து வறுத்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்தேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கும் நம்ம இப்படி செஞ்சமாக்கும் நம்ம பூரி வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நம்ம அப்படியே பச்சை தேங்காய் ஈரப்பதத்தோடு வச்சமாக்கும் நம்ம தேங்காய் வந்து கெட்டு போயிடும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா ஜிலேபி வந்து நல்லா 1-2 குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மாவு வந்து உருண்டை போட்டு நம்ம தேய்ச்சி நம்ம இதை மடக்கு பொரி செஞ்சு நம்ம ஆயிலில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த வேலையை பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சுங்க. எனக்கு தூக்கம் வர ரொம்ப கண்ணை சொக்கிட்டே இருந்தது. நான் அப்படி இருந்த வீடியோ எடுக்காண்டியே நான் மெனக்கெட்டு நான் இந்த வாட்டி எடுக்கணும், எப்படியாவது கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது ஒத்தால் பார்க்குற வேலைலாம் பார்க்க முடியாதுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்த பக்கம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் எடுக்காமல் ஒரு கிலோ மாவுன்னா நிறையா வரும் மடக்கு பொரி செஞ்சாலே. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கே. தூங்குறதுக்கும் 12 மணி ஆச்சு. என் தூங்கும்போது நான் மருதாணி வச்சேன். ஆனால் மருதாணி வச்சு எனக்கே தெரியாது, நான் தூங்கிட்டேன். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என் பொண்ணு தான் தூக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தா காலைல வச்ச டிசைனே நான் காலை எந்திரிக்கும் போது நான் பார்த்தேன் எப்படி வச்சுருக்குன்ட்டு. அதோட வச்சு என்னால் தூங்க முடியல. கண்ணு அப்படி ஒரு சொக்குச்சு. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப நேரம் முடிச்சிருந்தோமா, அதனால் டயர்டு வேறு, நோம்பு வச்சுருந்தாலும் நோம்பு திறந்தோன்னா ஒரு மாதிரி டயர்டாக வேறு இருந்துச்சா, அப்படி தூங்கிட்டேன் நான். இப்போ ஃபுல்லாக மடக்கி சைடில் எடுத்து வச்சுட்டு நான் மொத்தமாக ரெடி பண்ணிட்டு தான் போய் வந்து ஆயிலில் போட்டு எடுத்தேன். ஏன்னா 1-2 அப்போக்கப்போ போட்டுலாம் இதை செய்ய முடியாது. மொத்தமாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஆயிலில் போட்டுட்டு தூக்கம் வருங்க டீ வரை போட்டு குடிச்சிட்டு இருந்தேன் விட. ஏன்னா எனக்கு தூக்கம் வந்தது இருந்துச்சு. அது டீ போட்டு அதையும் குடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஜிலேபி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னாக்கும் நான் உடச்சகல்ல கொஞ்சம் பாதி இருந்து ஜிலேபி வச்சேன், பாதி வந்து உடச்சகல்லையும் என்ன சொல்கிற தேங்காய் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சேன் நான். பூரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா மொறுமொறுப்பாக இன்னும் இருந்தது. நல்லா இன்னும் கூட நல்லா இருக்குது. வந்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்மையாக இருக்கும். ஏன்னா ஈத்னாலே கொஞ்சம் ஸ்வீட் செய்யணும். நமக்கு ஸ்வீட் செய்யணுன்னா நம்ம இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ஒரு அன்றைக்கி டயத்தில் சாப்பிட முடியாது. ஏன்னா பிரியாணியில் எல்லாம் சேர்ந்து சாப்பிட முடியாது. அதனால் வந்து நான் வந்து மடக்கு பூரி தான் செஞ்சு வச்சமாக்க நம்ம மறுநாள் கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. அதனால் அது மட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய பிளான் வச்சுருந்தேன் என்னென்ன செய்யணுங்க வந்து. ஆனால் செஞ்சே பாருங்கள், என்னால் வீடியோ கேட்ச் பண்ண முடியல. லாஸ்ட்டாக வந்து பிரியாணி கத்திரிக்காய் சட்னி வைக்க கூட மறந்துட்டேன் நான். ஏன்னா எல்லாமே வாங்கி வச்சேன். சரி நைட்லேயே எல்லாமே செஞ்சு வச்சுருவோம், காலைல நமாஸ் படிச்சுட்டு வந்தோடனே நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கனால எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். கரெக்டாக எல்லாமே செஞ்சேன். ஆனால் வீடியோ கேட்ச் பண்ண முடியல. ஆனால் கத்திரிக்காய் சட்னி வந்து நான் ஆல்ரெடி நான் மறந்தே போயிட்டேன். நான் சாப்பிடும்போது தான் ஐயோ சட்னி வைக்கலையோன்னு ஒரு நினைப்பே அப்போ தான் வந்துச்சு. சரிங்க பூரி அப்புறம் போட்டு எடுத்துகிட்டு போட்டு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் நான். ஆனால் பூரி செம்மையாக இருந்துச்சுங்க.
நாளைக்கு மொறு சூப்பராக இருந்துச்சு பூரி. ஜிலேபி வச்சனால நல்லா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். என் பசங்களே வந்து தேங்காய் பூவையும் உடச்சல்லையும் வச்சதோடையே ஜிலேபி வச்ச ஜிலேபியும் தேங்காய் பூ வச்ச சோமாஸ் தான் தேடிட்டு இருந்தாங்க. வசிம் பாருங்க, அவங்க டிவிங்கிற சைடில் பார்த்துட்டு இருந்தால் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க ஆளுக்கு ஒரு பூனையும் டிவியும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பசங்களும் தூங்கலை, அதில் முடிச்சுட்டு தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கரண்டு நம்ம மடகு பொரி செஞ்சோடனே கரண்டு வேறு போயிடுச்சு. அதுக்கடுத்து வந்துச்சு. சரி குலோப்ஜாம் வேணும்னு வசிம் அடம் முடித்தான். அதுக்காக சக்கரை பாகு சைடில் வச்சுட்டு சரி குலோப்ஜாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் அந்த குலோப்ஜாம் மாவுலாம் பேசியதை எடுக்கவே இல்லை. ஏன்னா கரண்ட் இல்லை ஆல்ரெடி. நான் சார்ஜ் லைட்டை வச்சு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதோட உருண்டை போடும்போது வசிம் வந்து சேர்த்து ஹெல்ப் பண்ணான். அதோட நான் பொரிச்சு எடுத்துகிட்டு நான் சக்கரை பாகில் போட்டு வச்சிட்டேன். நான் எப்பயும் பார்த்தீங்கன்னாக்கும் எம்டிஆர் குலோப்ஜாம் ஆகுது அவங்க, அது ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். எனக்கு ராக்கெலாம் விழுகாது. ஆனால் இது வந்து ஜிஆர்பிங்கிறது எனக்கு பிடிக்கல. நான் எப்பயுமே நான் வாங்கவே மாட்டேன் இந்த பிராண்ட் வந்து. சரி இங்கே வந்து அந்த மாவு நான் எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. சரி இந்த மாவு மட்டும் தான் இருந்ததா, சரி வாங்கி ஸ்வீட் செய்யணுக்காண்டி நான் வசீமோட பிடிவாக இருந்தால் அவன் செய்யுங்க சொல்லிட்டு இருந்தான். சரி வாங்கிட்டு ட்ரை பண்ண சொல்லிட்டு இந்த மாவு வாங்கி நான் செஞ்சேன். நான் இப்போ பார்த்தேன் காலைல 4:30 நைட்டு தூங்கும்போது அப்படியே தூங்கிட்டேன். காலைல 3 மணிக்கு எந்திரிக்க நினச்சேன், நான் எந்திரிக்க முடியல. இது பார்த்தீங்கன்னாங்க மணி 4:45 நான் எந்திரிச்சேன். ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. சரி இப்போ நம்ம வேலை பார்த்தா தான் நம்ம நமாஸ் படிக்க கரெக்டாக இருக்கும், போயிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக சொல்லிட்டு பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. என் வசிமெல்லாம் தூங்குச்சு. உசுப்பி பார்த்து எந்திரிக்கவே இல்லை. காலைல பார்க்குற மருதாணி என் பொண்ணு என் கையில் வச்சுருந்துச்சு. நல்லா தான் பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோக்கு சரியாக தரல, நேரம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. 4:30க்கு எழுந்திரிச்சு நான் மாவு பிசைஞ்சு பூரி சுட்டேன். அந்த பூரி சுடுற வீடியோ கூட நான் எடுக்கவே இல்லை. மாவு பிசைஞ்சு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நான் போட்டு எடுத்தேன். அதுவும் சரிஞ்சாங்க. அப்போயே நான் வந்து உடனே போட்டு எடுக்கல, ஒன்று போட மாட்டேன். எடுக்கணும் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். ஃபுல்லாக மாவு தேய்ச்சிட்டு தான் போய் நான் பூரி போட்டு எடுத்தேன். டீ பொண்ணு போட்டு கொடுத்தா டீ குடிச்சிட்டு வேலையை பார்த்தேன். ஏன்னா நான் வந்து 7 மணிக்கு ஃபஸ்ட்டு 7:30க்கு நமாஸ் சொன்னாங்க. அப்புறம் 8 மணிக்கு தான் போகணும். லேட்டாக தான் நீங்கள் நமாஸ் நடந்துச்சு. 8 மணிக்குள்ள வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு போயிட்டோமாக்கும் வந்து சாப்பிட கரெக்டாக இருக்கும். பிள்ளைய வந்து ஒரு மாதமாக நோன்பு வச்சுச்சுக்கல. அதனால் சரி 10 மணி அங்கேருந்து வரக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டு போகாமல் வந்தோன்னு நம்ம செய்ய முடியாதனால நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். दाल के करुपड़ा राशि में हाय सुलसी हाय हाय இப்படி வா. இப்போ பார். हाय ini kan awalnya pun itu kalau barang itu mubarak. हाय फ्रेंड्स अनेवरकम ईद मुबारक.
அதாங்க நாங்கள் நமாஸ் படிச்சு வந்துட்டோம். ஆனால் வீத்தனைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊரில் வந்து பசங்க விளையாடுற பொருள் விற்கும், இந்த ஜம்மிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொண்டு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பசங்க விளையாடுறதுக்காண்டி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அதான் எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்தீங்கன்னாக்கா சரியான பசிங்க. வர்றதுக்கு இங்கே மணி 10 மணி ஆச்சு. வந்தோன்னே ஆல்ரெடி பூரி செஞ்சுட்டு கோழி குழம்பு வச்சுட்டு போனேன். அதை வச்சு தான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். காலையில் டிஃபன் முடிஞ்சோடனே நாங்கள் பிரியாணிக்கு ரெடி பண்ணுறது தான் வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டோம். நான் பிரியாணி ரெசிபி நான் ஃபுல்லாக எடுக்கலைங்க. ஜஸ்ட் இன்றைக்கி வந்து விளாக்னால நான் ரெசிபி எதுவுமே எடுக்கலை. இப்போ பிரியாணிக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வசீம் வந்து தொழு போயிட்டு வந்தார். வந்து என்னமோ பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் பிரியாணி ரெடி ஆகிறதுல இப்போ சிக்கன் 65 பொரிச்சோம். அதை கூட நான் வீடியோ கேட்ச் பண்ணல, பார்த்துக்கோங்க. சிக்கன் 65, தயிர் சட்னி, பிரியாணி மட்டும்தான். கத்திரிக்காய் சட்னி வைக்கல. கத்திரிக்காய் தொக்கு வைக்கும் போது எனக்கு அப்போ தான் தெரிய வச்சுது. ஆனால் பிரியாணி செம்ம சூப்பராக வந்துச்சுங்க. நல்லா புதுசு செம்மையாக வந்துச்சு. வேண்டாம் இன்னும் நாளைக்கு இந்த இது வந்து இந்தியா கிட்ட சூப்பரில் போட்டிருந்தேன். இப்போ எப்போயுமே பார்த்தீங்கன்னா யூனிட் ரைஸில் தான் பிரியாணி போடுவேன். அதோட எனக்கு இந்த அரிசி தான் எப்போயுமே நான் வந்து மகாராஷ்டிரா இருக்கும்போது இந்த அரிசி நான் வாங்குவோம். ஆனால் பிரியாணி செம்மையாக இருக்கும், நான் சாஃப்டாக நல்லாயிருக்கும், லென்த்தாக இருக்கும். அன்றைக்கி பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கும் அதை நான் அருப்போட்டைக்கு போயிருக்கும்போது நான் அரிசி வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு நான் பிரியாணி செஞ்சு செம்மையாக வந்துச்சுங்க. நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டயர்டில் தூங்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.